லாஸ்ட் சில வீடியோவில் நம்ம இந்த ஃபார்ம் இன்புட்ஸ் பற்றி கற்றுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம இதோட பட்டன் பற்றி பார்ப்போம். இந்த பட்டனில் ஒரு ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா, ரெட் கலர் வித் ஒயிட் டெக்ஸ். நீங்கள் ஹவ் பண்ணுறப்ப அது அப்படியே ஆப்போசிட்டாக மாறும். இந்த ஸ்டைல் எங்கேருந்து வருது அப்படின்னா பட்டன் கட். நம்ம பட்டனுக்கு பட்டன் கட் அப்படின்ற ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த கிளாஸ் நேம் எங்கேருந்து வருது அப்படின்னா ஷேடோ சிஎஸ்எஸ்ல பட்டன் கட் அப்படின்ற கிளாஸ் நேம் இருக்குது பார்த்தீங்களா. இது நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருந்த கிளாஸ் நேம். அதுதான் நம்ம இந்த ஸ்டார்ட் ஹோஸ்டிங்கில் உள்ள பட்டனுக்கு கொடுத்துருக்கோம். அங்கேருந்து இந்த ஸ்டைல் வருது. ஸோ இந்த கிளாஸ் நேமில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் இருக்கு, டெக்ஸ்ட் கலர் இருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த ஃபார்ம் பார்த்தீங்களா இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த பட்டனில் இருக்கிற ஃபவுண்ட் டிஃபால்ட்டாக நம்மளோட ப்ரௌசர் கொடுக்குற ஃபவுண்ட் இல்லை, நம்ம இன்ஹெரிட்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ பேரண்ட்ஸோட ஃபவுண்ட் இது எடுத்துக்கிச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்டர் இருக்கு, பேடிங், ஃபவுண்ட் வெயிட், கர்சர் இதெல்லாமே இருக்கு. இதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்பர்ட்டிஸ் தான். இதை பற்றிலாம் நம்ம கற்றுக்கிட்டதுக்கு முன்னாடி. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி நார்மல் பட்டனை நம்ம டிசேபிள் பட்டனை ஸ்டைல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சாதாரணமாக ரியல் ப்ராஜெக்ட்ல எல்லாமே இந்த மாதிரி இருக்கிறது காமன் தான். அதாவது ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பட்டன் ஏபிளா ஆகும், அதுக்கு முன்னாடி டிசேபிளா தான் இருக்கும். ஸோ அது கேட்குற ரிக்குவயர்மெண்ட் நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் அது ஏபிளா மாறும். ஸோ ஒரு பட்டன் ஏபிளா மாறுறதும் டிசேபிளா மாறுறதும் ஜாவாஸ்கிரிப்ட் மூலியமா நம்ம செய்யலாம். ஓகே, அதாவது உங்களுக்கு நேம், இமெயில் இதெல்லாம் இன்புட்ஸ்லாம் இருந்தால் மட்டும் நம்மளோட பட்டன்ல இருக்கிற டிசேபிள் அப்படின்ற ஆட்ரிபியூட்டை ரிமூவ் பண்ணுன்ற மாதிரி நம்ம செய்யலாம். ஓகே, அதாவது நம்ம சாதாரணமா டிசேபிள் அப்படின்ற ஆட்ரிபியூட்டை ஒரு எலிமெண்ட்ல கொடுக்கறது மூலியமா அந்த எலிமெண்ட்டை டிசேபிளா மாற்ற முடியும். அண்ட் தென் அதை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அது ஏபிளா மாறிடும். ஸோ இப்படிதான் டிசேபிள் ஏபிளா மாற்றுவோம் நம்மளா. அதாவது இப்போ நம்மகிட்ட இங்க பட்டன் இருக்குல்ல, ஸோ இதுல போய் நம்ம டிசேபிள் அப்படின்னு மாத்திட்டு வச்சுக்கோங்களேன். இந்த பட்டன் இப்ப டிசேபிள்டான பட்டன். நம்ம இப்ப ஜாவாஸ்கிரிப்ட் மூலியமா இந்த டிசேபிளை நம்ம ரிமூவ் பண்ண முடியும். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பட்டன் ஒரு ஏபிளான பட்டனா மாறிடும். ஆனா இப்போ நம்ம இதை ஹார்ட் கோட் பண்றோம். ஓகே, ஆனா சாதாரணமா இந்த மாதிரி ஹார்ட் கோட் பண்ண தேவையில்ல, ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்துக்கோம். ஓகே, எப்படி இப்போ நம்ம டிசேபிள் பட்டனுக்கு ஸ்டைல் கொடுக்க போறோம். அதாவது நம்ம டிசேபிள் அப்படின்ற ஆட்ரிபியூட் தானே கொடுக்குறோம் ஒரு எலிமெண்ட்க்கு. ஸோ அட்வான்ஸ் ஆட்ரிபியூட் செலக்டை யூஸ் பண்ணி இந்த டிசேபிள் பட்டனை நம்ம டார்கெட் பண்ண முடியும். எப்படின்னா ஓகே, ஷேடோ சிஎஸ்எஸ்ல பட்டன் கிளாஸ்க்குலாம் கீழே போயிட்டு நம்ம இப்போ என்ன கொடுக்கலாம்னா நம்மகிட்ட இருக்கிற பட்டன் பேருனா பட்டன் கார்ட் அப்படின்ற பட்டன் இருக்கு நம்மகிட்ட. ஓகே, இந்த பட்டன் கார்ட் பட்டன்ல ஆட்ரிபியூட் செலக்ட் யூஸ் பண்ண போறோம். இப்போ டிசேபிள் அப்படின்ற ஆட்ரிபியூட் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு டிசேபிள் ஸ்டைல் நம்ம பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் ஆட்ரிபியூட் செலக்ட். இதை பத்தி நான் அட்வான்ஸ் ஆட்ரிபியூட் செலக்டர்ல சொல்லி கொடுத்துருப்பேன், எப்படி ஆட்ரிபியூட்டை நம்ம டார்கெட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்எஸ்ல. ஸோ இப்போ டிசேபிளா இருக்கிறப்ப அதோட ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க இஷ்டம் தான், நீங்க எப்படி வேணா போட்டுக்கலாம். ஆனா காமனா ஒரு டெட் கிரேல இருக்கும். ஓகே, ஸோ ஒன்ஸ் அது வந்து ஏபிளா மாறுறப்ப நார்மல் கலரா மாறும்ல, ஸோ அதுக்கு ஆப்போசிட்டா வந்து நம்ம கிரே ஸ்கேல வச்சுட்டோம்னா அந்த பட்டன் டிசேபிள் அப்படின்னு யூசருக்கு தெரியும். ஸோ அதுதான் நம்ம இப்போ இங்க ஸ்டைல் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது கர்சரை நம்ம நாட் அலவுட் அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ ஒன்ஸ் நம்மளோட கர்சர் அந்த பட்டனுக்கு போறப்ப நாட் அலவுட் அப்படின்ற ஐகான் வரும். ஓகே, அந்த ஐகான் நான் அப்புறம் காட்டுறேன் எப்படி இருக்கும்னு. அதுக்கப்புறம் பார்டர் கொடுப்போம். பார்டர் என்னன்னா டார்க் கிரே கொடுப்போம். ஓகே, A1 இது வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும் அந்த கிரே. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் கலர் கொடுப்போம். ஸோ லைட் கிரே கொடுப்போம். சிசிசி இது கொஞ்சம் லைட் கிரேவாக இருக்கும். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் கலர் வந்து நம்ம அதே டார்க் கிரே கொடுப்போம். ஓகே, இப்போ சேவ் பண்ணிட்டு நம்மளோட பட்டன் பார்த்தோம்னா ஓகே இப்போ வந்து மாறி இருக்காது ஒன்றுமே இல்லை. ஏன்னா வந்து இந்த பட்டனுக்கு இப்போ டிசேபிள் அப்படின்ற ஆட்ரிபியூட் இல்லை. ஒன்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட் மூலியமா நீங்கள் ஃபில் பண்ணாமல் இருக்கிறப்ப அந்த பட்டன் டிசேபிள் ஆகும் இல்லையா. ஸோ அந்த டிசேபிள் அப்படின்ற ஆட்ரிபியூட்டு உங்களோட பட்டனில் வர்றப்ப, அதாவது டிசேபிள் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் உங்கள் பட்டனில் வரும். ஓகே, இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இப்போ நான் சேவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பாருங்க நம்மளோட பட்டன் டிசேபிள் ஸ்டேட்க்கு வந்துருச்சு. அதனால நம்மளுக்கு டிசேபிள் ஸ்டைல் வந்துருச்சு. நாட் அலவுட்ன்ற கர்சர் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி நாட் அலவுட் அப்படின்ற ஒரு ஐகான் இருக்கும். ஸோ இப்படி பார்த்தா தெரியும் நம்மளுக்கு நம்ம இந்த ஃபார்மை சைன் அப் இப்போ பண்ண முடியாது. ஒன்ஸ் நம்ம எல்லாத்தையும் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் சைன் அப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யூசருக்கு தெரியும். ஸோ இந்த செக்ஷன்ல ஃபார்ம் பத்தி அண்ட் தென் அதோட இன்புட்ஸ் பத்தி ஃபுல்லாக கத்திருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோவோட இந்த ஆடிங் அண்ட் ஸ்டைலிங் ஃபார்ம் செக்ஷன் முடியுது. நம்ம இந்த பேஜை மறுபடியும் விசிட் பண்ணுவோம். நம்ம ஒன்ஸ் சிஎஸ்எஸ் கிரிட்ஸ் பத்தி பழகிறப்ப இந்த பேஜ் நம்ம விசிட் பண்ணுவோம். ஸோ நம்ம இதோட முடிச்சுன்னு இல்லை, இதோட ஸ்டைல். அடுத்து உங்களை ஒரு புது செக்ஷன் வந்து பார்க்குறேன். See you on next video. Bye.